வழக்கமாக எல்லாருக்கும் ஆனியன் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிற டிப்ஸை இந்த ஆனியன் பச்சடியில் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கிக்கிட்டு அதில் லைட்டாக உப்பு தடவி இந்த மாதிரி கையாலே பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நல்லா இறுக்கி புளிங்க. அதிலேருந்து தண்ணி வந்து வெளியில் வரும். ஏன்னா வெங்காயத்தில் எப்போவுமே தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். அதை நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டோன்னா நம்ம லஞ்சை எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஆனியன் பச்சடியில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் பச்சடியில் ஒரு ஸ்மெல் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கும். அந்த மாதிரி தயிர் போட்டோன்னே தயிர் தனியாக தண்ணி தெரியாமல் ஆனியன் பச்சடியே தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியை தனியாக எடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் தயிரை ஊற்றி நம்ம இந்த மாதிரி கலந்துக்கலாம். அதில் இருக்கிற உப்பே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி பசங்களுக்கு நான் பேக் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி லஞ்ச் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆனியனில் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் தயிரை போட்டு கலக்கி பண்ணுங்கள். ஏன்னா தயிர் வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.